இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம காண்டாகிற ஒரு விஷயம் அது எப்படின்னா, கப்புள்ஸ் வந்து ஃபேமிலியில் நடக்கிற டாக்ஸிக்கான விஷயத்த எல்லாத்தையும் வந்து அப்படியே ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறது. இதெல்லாம் நார்மலுங்க, இதெல்லாம் ஜாலியாக எடுத்துக்கணும், இப்படி தான் லைஃப்னா இப்படி தான் இருக்கும், எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னென்னா சொசைட்டியில் வந்து ஒரு ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயம் டாக்ஸிக்குன்னு சொல்லி அதை கேலி பண்ணாமல் கிண்டல் பண்ணாமல் அதை வந்து ஆதரித்து இது கூட நீ பழகிட்டு போ பார், ஜாலியாக இருக்கும் பார் இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்சனல் கைஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு வாட் இந்த இந்த கப்புள்ஸ் விஷயம் போகிறதுக்கு முன்னாடி வந்து மேரேஜ் அப்படின்னா என்னென்னு ஒரு குயிக்காக பார்த்துருவோம். மேரேஜ் அப்படின்றது நிறைய பேர் வந்து கோயிலில் போய் கல்யாணம் பண்ணுறது, மாஸ்கில் போய் பண்ணுறது, சர்ச்சில் பண்ணுறது அப்படின்ட்டு. நோ, இட்ஸ் நாட் தட் கைஸ். ரெண்டு ஹியூமன்ஸ் வந்து எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும், எனக்கு இந்த விஷயம்லாம் ஸ்ட்ரென்த்து, உனக்கு இந்த விஷயம்லாம் வீக்னஸ், எனக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியாதுப்பா, நீ நல்லா பண்ணுற, நான் வந்து நிறையா படிச்சிருக்கேன், நீ கொஞ்சம் படிக்கல, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கிற வீக்னஸ் எல்லாமே உனக்கு ஸ்ட்ரென்த்து, உனக்கு இருக்கிற வீக்னஸ் எல்லாமே எனக்கு ஸ்ட்ரென்த்து. இதுதான் நம்ம பொருத்தம். ஜாதகம், ஜோசியம், நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் கிடையாது. இதுதான் பொருத்தம். இந்த பொருத்தம் படி வந்து வி ஒர்க் அஸ் எ வெரி குட் டீம். வில் சப்போர்ட் ஈச் அதர், வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். நம்மளுக்குள்ளார சண்டை போடுறதுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் அந்த லைஃப். ஒரே ஒரு லைஃப், ரொம்ப ஷார்ட்டான லைஃப், ஒரு 30 வருஷம் தான். அதுக்கப்புறம் நம்மளை யாரும் நினைக்கவும் போகிறதில்ல. இந்த லைஃப்பை வந்து நம்ம சண்டை போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எதிரி வந்து வெளியில் இருக்கான், விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது, கரப்ஷன் இருக்குது, நம்ம லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுன்றதுக்கு 1000 தடை இருக்குது. ஸோ அந்த தடையில் வந்து நீ எனக்கு முன்னாடி வந்து ஒரு தடையாக நிற்காது. நீ என் கூட நான் ஒரு விஷயனால ஒரு பெரிய செவுரு இருக்குது, அதை ஏற முடியலையா, எனக்கு என்னை தூக்கி விடு, நான் மேலே போயிட்டு உன்னை திரும்ப நான் உன்னை கூட்டிகிட்டு தான் போகிறேன். ஸோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கப்புள்ஸுன்றவங்க வந்து தே ஹாவ் டு காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். பட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு 2 பேரும் வந்து அவங்கள்ட்ட இருக்கிற பெஸ்ட்டான டாக்ஸிக்கான குவாலிட்டிஸ் என்னவோ அதை வந்து கொண்டு வராங்க சண்டைக்கு. நான் வந்து பயங்கரமாக கத்துவேன் தெரியுமா, சூப்பராக கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கத்துவாங்க. நான் வந்து சாமான்லாம் விட்டு எறிவேன் தெரியுமா, நான் தூக்கி எறிகிறேன். நான் வந்து கோவம் வந்துச்சுன்னா சாமான்லாம் போட்டு உடைப்பேன், நான் உடைக்கிறேன். நான் வந்து எடுத்து உன்னை அடிப்பேன், அதை பண்ணுவேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் வந்து பெஸ்ட்டான டாக்ஸிக்கான குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்குதோ அதை வந்து டெய்லி வந்து ஷோகேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் நம்ம யோசிக்கலாம், வாவ் இது வந்து நல்ல ஒரு WWF மேட்ச் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தான் இந்த ரீல்ஸில் வந்து அப்படியே ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயமா போட்டுட்ருக்கிறது. பட் பாயிண்ட் என்னென்னு வச்சுக்கோங்களேன் கைஸ், நீங்கள் வந்து அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஹியூமன்ஸை உருவாக்குறீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எலான் மஸ்க்கு, பில் கேட்ஸு, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, சயின்டிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அப்படின்னா இவங்க எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு காமனாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தே ஹேட் அ வெரி ஹாப்பி ஃபேமிலி லைஃப். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மனுஷன் வந்து குட்டியாக வந்து வளர்கிறப்ப அவன் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்து சிரித்து நம்பிக்கையோடு பழகுனது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா தான். அவங்க மேலே வந்து வச்சுருக்கிற அவன் வந்து ஒரு இம்ப்ரெஷன் வந்து அப்பா ஒரு ஹீரோ, அம்மா வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்றது தான். இந்த இமேஜில் அவன் வளர்ந்து அவன் ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் ஏன் அழுகுறான், ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 2-3 நாள் ஏன் அந்த ஒரு பசங்க அழுகுறாங்க, ஏன்னா இந்த ஏஞ்சலை விட்டு நான் போகிறேன், இந்த மாதிரி ஒரு கார்டியன் சூப்பர் ஹீரோ விட்டு நான் போகிறேன், எனக்கு அந்த சூப்பர் ஹீரோ என் கூட இருந்தால் எனக்கு எதுவுமே ஆகாது, இந்த ஏஞ்சல் எனக்கு ஒன்று இருந்துச்சுன்னா என்னை எதுவுமே நெருங்க விடாது அப்படின்ற இந்த ஒரு 2 ஜீவன் இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்றது அந்த பயம் அந்த பசங்களுக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து அந்த உலகம் என்னன்ற யதார்த்தம் புரிஞ்சு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஃபேமிலியில் வந்து ஒரு பையன் வளர்கிறான், இன்னொரு ஃபேமிலியில் ஒரு பையன் வளர்கிறான், 2 பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஒரு பையன் வந்து பெரிய எலான் மஸ்க் மாரி ஆகிறான், இன்னொரு பையன் ஆகிறதில்ல. 2 பேருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் ஆன் அ டே டு டே பேசிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பையன் பெருசாக அச்சீவ் பண்ணுற பையனுக்கு வந்து ஃபேமிலி வந்து ஒரு ஹாப்பியான ஃபேமிலியாக இருக்கும். அவன் வந்து அந்த ஸ்கூலுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டான் அப்படின்னா அந்த அந்த வீட்டை பற்றி அவனுக்கு கவலைப்படுறதுக்கோ ஒரி பண்ணுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது, ஒரு ஹாப்பி மெமரிஸ் தவிர. ஒரு ஹாப்பியாக யோசிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து ஸ்கூலில் போய்ட்டு என்ன யோசிப்பான், இன்றைக்கி என்ன நடக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம சாக்கர் விளாட்லாம், கிரிக்கெட் விளாட்லாம், அண்ட் இது முடிச்சாச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஜாலியாக போய் பட்டம் விடலாம், அதை பண்ணலாம், அண்ட் புதுசாக ஒரு கேம் ஒன்று நான் யோசிச்சு வச்சுருக்கேன்டா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்டு ஃபுல்லாக இந்தமாரி ஹாப்பியாக ஏதாவது புதுசாக பண்ணலாம், க்யூரியஸாக. ஒரு பிறந்து வர ஹியூமன்ஸு மனுஷன் வந்து குரங்கு வந்து இன்னும் பல மில்லியன் வருஷம்னா இன்னும் குரங்காக தான் இருக்குது. மனுஷன் அடுத்த பரிணாம வளர்ச்சியில் போய்கிட்டே இருக்கிறான். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து அவனுக்கு வந்து இந்த க்யூரியஸான ஒரு நேச்சர். இப்போ வந்து இந்த சண்டை போடுற ஃபேமிலியிலேருந்து வர பையனுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவன் மைண்டுக்குள்ளார எப்படி இருக்கும், நீங்கள் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு சில பசங்க அவங்க வந்து சைலண்ட்டாக இருக்கிறது, ஒரு மாதிரி அப்பப்போ அழுவுறது, டிப்ரெஸ்டாக இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்கும் வேறு எந்த ஒரு காரணமும் இருக்காது. வீட்டில் அப்பா அம்மா வந்து ஒருத்தங்க அடிச்சுக்கிறது தான். நம்ம பார்க்குற அதே சூப்பர் ஹீரோ வளர்கிறப்ப பார்த்து பிரமிச்சு போன அதே சூப்பர் ஹீரோ ஏஞ்சல் வந்து தரந்தாழ்ந்து ஒரு ரெப்புடேஷன் நம்மளுக்கு கொடுத்த அந்த மரியாதையை அவங்களே நம்ம கண்ணு முன்னாடி குறைச்சிக்கிட்டு நம்மளுக்கு வந்து அவங்க மேலே வந்து வெறுப்பு வர அளவுக்கு, ஒரு கோபம் வர அளவுக்கு, ஒரு சோகம் வர அளவுக்கு வந்து அவங்க நடந்துக்கிறது வந்து அந்த மைண்டு அந்த பையனுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கும்.
வேறு கிளாஸில் நடக்கிறது எதுவும் ஞாபகம் இருக்காது. அடுத்தது லைஃப்பில் பெருசாக சாதிக்கணும், கனவு இருக்குது, நான் பைலட் ஆகணும், ஏரோப்ளைனில் எப்படி ஓடுது, அது எப்படி ஓடுது, இந்த இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்கு அங்கே ஸ்பேஸே கிடையாது. அங்கே வந்து உட்காந்து யோசிக்கிறதுக்கு ஒரு குப்பை இருக்குது. 2 பேர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஈகோ பிரச்சனையை உட்காந்து சண்டை போட்டிருப்பாங்க. அந்த குப்பை வந்து அந்த பையனோட மைண்டில் ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த டாக்ஸிசிட்டியை வந்து இப்போ வர ரீல்ஸ் வந்து ரொம்ப அப்படியே வந்து நார்மல் ஆக்கிட்டுருக்கு. ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் ஆக்கிட்டுருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் வேணும், காசு வேணும். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட பிள்ளைக்கு வந்து சொத்து சேமிக்கணும். அதுக்காக வந்து ஊரில் இருக்க பிள்ளையோட லைஃப் எல்லாம் காலி பண்ணுறதுல ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தானே. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, புருஷகாரன் வந்து அவனுக்குன்னு ஒரு டைம் கிடையாது, அதேமாதிரி ஒய்ஃபும் அவங்களுக்குன்னு ஒரு டைம் கிடையாது, ஸ்பேஸ் கிடையாது அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வந்து நம்ம உருவாக்கக்கூடாது கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்டிமெசி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம இப்போ வந்து ஒரு வெறுமனே ஒரு ஃபிசிக்கலான ஒரு ஃபார்ம். இன்டிமெசின்னு சொன்னால் நிறைய பேர் அது மட்டும் தான் யோசிச்சிருப்பீங்க. ஆக்சுவலி இன்டிமெசின்றது அது கிடையாது. இன்றைக்கி வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகிருக்கும். உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருப்பாங்க, ஒய்ஃப் இருப்பாங்க, அண்ட் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருப்பாங்க, ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா எல்லாருமே இருப்பாங்க. உங்கள் சீக்ரெட்ஸை இதில் இத்தனை பேரில் நீங்கள் யார்கிட்ட சொல்லுவீங்க? நீங்கள் நிறைய பேர் வந்து ஹானஸ்ட்டாக யோசித்து பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டாங்க. யார்கிட்ட வேணாலும் சொல்லுவாங்க, ஆனால் ஒய்ஃப்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒய்ஃப் அதேமாதிரி ஹஸ்பண்ட்டை சொல்ல மாட்டாங்க. அதேமாரி பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருக்கிற 100 ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தவங்களோ 2 பேர் மட்டும்தான். ஏன் இவ்வளோ பேரில் நம்ம கூட வந்து ரொம்ப க்ளோஸாக நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்கலாம் வந்து அந்த 2 பேர்த்த தவிர மிச்சவங்க எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. இருந்தாலும் ஏன் அந்த 2 பேரை நம்ம சூஸ் பண்ணுறோம் லைஃப்பில்? அந்த நம்மளோட சீக்ரெட்ஸு, நம்ம பண்ண ஒரு பெரிய தப்பு, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது, நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது அப்படின்ற நம்மளுக்கு நடக்கிற ஒரு சீக்ரெட்டான விஷயம் ஏன் 2 பேர்கிட்ட சொல்கிறோம்? ஏன் அப்படின்னா, தட் இஸ் ஆக்சுவலி இன்டிமெசி. அது வந்து ஒரு ஆம்பளை ஃப்ரெண்டாக இருக்கும், அது லவ் கூட இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் அவங்கள ஏன் ஃபஸ்ட்டு நம்புறீங்க அப்படின்னா, சின்ன வயசில் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, எந்த காரணத்தை கொண்டு அந்த விஷயத்தை அவங்க வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதை நீங்கள் கண் கூட பார்த்துருப்பீங்க, அது திரும்ப திரும்ப நடந்திருக்கும், அந்த பிஹேவியர் ரெப்படேட்டிவாக நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொன்னால், ஓ நீ இப்படிப்பட்டவனா, நீ அவனா, நீ அப்படி இப்படின்ட்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஆரம்பித்து நாளைக்கு சண்டேயில் வந்து நம்மளுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கைஸ். அதாவது நீங்கள் வந்து ஒரு ஹஸ்பண்டோ ஒரு ஒய்ஃபோ நீங்கள் உங்கள் கூட இருக்கிறீங்க அப்படின்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவர் செஞ்ச பெரிய தப்பு கூட உங்கள்கிட்ட தான் வந்து சொல்லணும். அதேமாரி நீங்கள் ஒரு ஒய்ஃபு, நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் உங்களோட பெரிய தப்பு நீங்கள் சொல்கிறதுக்கான அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து அவர் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டிமெசி அப்படின்ற ஒரு விஷயத்தையே நம்ம சரியாக புரிஞ்சிக்கல, மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்தையும் சரியாக புரிஞ்சிக்கல. வி டோன்ட் ஒர்க் அஸ் அ டீம். அண்ட் பட் இதில் வந்து நம்ம என்னென்னா வந்து எப்படி பொருத்தம் பார்க்குறோம், நம்ம இந்தமாரி பொருத்தம்லாம் பார்க்குறதில்ல. நம்ம வந்து ஜாதகம், ஜோசியம், ஜாதி, மதம் இதெல்லாம் வச்சு நம்ம பொருத்தம் பார்க்குறோம். இன்னும் பாருங்கள் எவ்வளோ ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம பண்ணிகிட்ருக்குறோன்ட்டு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் இந்த ரீல்ஸை நீங்கள் வேறு எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகணும் அப்படின்னா வந்து போய் சொல்லிட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய உடம்பு உயிர்லாம் வந்து நான் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன்டா. ஸோ அவங்களுக்கு தானே அது சொந்தம். ஸோ அந்தமாரி ஒரு விஷயம். அண்ட் ஒருவேளை நம்ம வந்து அப்படி மீறி போனால் என்ன நடக்கும்? ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும்ல, இயற்கையின் எய்தி. ஸோ பசங்களுக்கு வந்து கத்திகிட்டே இருந்தால் அவங்களால திரும்ப கத்துறது பிடிக்காது, ஆர்கியூ பண்ணுறது பிடிக்காது. அதுக்கு பேசாமல் அந்த விஷயத்தை நம்ம அடங்கி போயிடுவோம் அப்படின்றது தான். இது என் ஃபேமிலியில் வந்து நான் குழந்தையிலேருந்து வளர்கிறப்ப வந்து நிறைய ஃபேமிலிஸ் என்னை சுற்றி வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸ் நிறைய இடத்துல வந்து பார்த்தது. எங்கள் வீட்லேயும் அப்பப்போ சண்டைலாம் நடக்கும். அந்த சண்டையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மென் வந்து தே யூஸ் அ ஸ்டடன் ஸ்ட்ராட்டஜி டு கெயின் அப்பர் ஹேண்ட். அவங்க வந்து மேலே வரத்துக்கு வந்து அந்த சண்டையில் மேலே வரத்துக்கு வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் யூஸ் பண்ணுறது, திட்டுறது, அவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கிறது பண்ணுவாங்க. விமன் வந்து இன்னொரு பக்கம் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, அவங்களுக்கு வந்து ஒரு அநாயங்கான ஒரு என்விரான்மெண்ட் கொடுத்து கடைசியாக வந்து யாரோ ஒருத்தங்க வந்து சரண்டர் ஆகணும். அது யார் சரண்டர் ஆகுறாங்களோ நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாண்டா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. லைஃப் டைம் வரைக்கும் வந்து இவங்க அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க திரும்ப திரும்ப சரண்டர் ஆகிட்டே இருப்பாங்க, அது திரும்ப பழக்கமாகிட்டு இருக்கும். ஸோ இந்த டாக்ஸிக்கான என்விரான்மெண்ட்டை வந்து தேர் நாட் ஆக்சுவலி சால்விங் இட். இந்த என்விரான்மெண்ட்டை வந்து அவங்க ஜஸ்ட் ப்ரீடிங் இட். அண்டு இது வந்து அவங்களோட சுயநலத்துக்காக, அவங்களோட சோம்பேறித்தனத்துக்காக, அவங்களோட ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வந்து அவங்க இந்த மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடல்ட்ஸ் வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸில் அவங்க இதை பண்ணுறாங்க. பட் இதை பார்த்து வளர்கிற குழந்தைங்க வந்து லைஃப்பில் வந்து பெருசாக அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்கள் வந்து அவங்கள பெஸ்ட்டு ஸ்கூல் போடுங்க, நிறைய ட்ரைனிங் கொடுங்க, ஏகப்பட்ட விஷயம் பண்ணுங்கள். பட் த சான்சஸ் வந்து
தே ஆல்வேஸ் திங்க் அபவுட் யூ கைஸ் பீயிங் ஸோ டிப்ரெஸ்டோ இல்லை சண்டை போட்டுட்டு இருக்கீங்களோ இப்படி உருப்படாமல் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க பொழுதுனிக்கும் வந்து உங்கள் 2 பேரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறான். அவன் லைஃப்பை யோசிக்காமல் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும்னு யோசிக்காமல். ஸோ அதனால் திங்க் பண்ணுங்கள் கைஸ். இந்த டாபிக் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாபிக் வந்து ஆக்சுவலி வந்து நான் நிறைய நேரம் இந்த ரீஷூட்லாம் பண்ணவே மாட்டேன். வந்த வரைக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோவும் போடுவேன். இந்த டாபிக் வந்து கிட்டத்தட்ட 7வது தடவை ஷூட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் தாண்டி போய் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இப்படின்ட்டு பேசிடுறேன். ஸோ அதனால் வில் கேட்ச் அப் அகைன் another video guys, and thank you so much and cheers.